எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு என்று சங்கீதம் 28:9 தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறுமைக்குள்ளே, நெருக்கத்திற்குள்ளே, வேதனைக்குள்ளே போனால் அவங்க வேதனையை, அவங்க சிறுமையை அப்படியே தனக்கு தானே புலம்புறவர்களும் உண்டு, மற்றவங்களிடத்திலே சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வேதனையை பிரியமானுடைய தேவனுக்கு முன்பதாக தெரிவிக்க போகும் பொழுது தேவன் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்வார். அப்படி அங்கே சொல்லும் போது, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, அல்லது உன் ஜனத்தை நீங்கள் காப்பாற்றி உமது சுதந்திரத்தை, நாங்கள் தான் உங்கள் சுதந்திரவாளிகள், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். உன் ஜனத்தை ரட்சிங்க, உங்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க, அவர்களை போஷிங்க, அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளுங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த ஒரு வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் தேவனுக்கு முன்னால் வைத்தது போல இந்த நாளிலேயும் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றி உங்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர் உங்களை போஷித்து அவர் என்றென்றைக்கும் உங்களை உயர்த்துவார். பிரியமால், அந்த நம்பிக்கையோடு கூட கண்களை மூடுவோம். இந்த சங்கீதக்காரனை உயர்த்தினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம்சாமே, உமது ஜனத்தை கர்த்தர் நீர் ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து உமது ஜனத்தை நீர் போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்கள் மேல், அவருடைய குடும்பத்தின் மேல் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி இந்த 4 ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பும், ஆசீர்வாதமும், போஷிப்பும், உயர்வும் உமது ஜனத்திற்கு உண்டாவதாக. கர்த்தர் அப்படி நீ செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. God bless you, church. Have a blessed day.